ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று 631 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். பாக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? நேற்று நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள், 500 ரூபா பேமெண்ட் கட்டிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். நேற்றுமே ஒரு ஜஸ்ட் மிஸ்லாம் போயிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி கான்ஃபிடண்ட்டாக 4 டிஜிட் நான் வீடியோவில் காட்டுறேன். போர்டு செட் பண்ண முடிஞ்சால் போர்டு செட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை போர்டில் செட் பண்ண முடியலை அப்படின்னா ஜாயின் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ நேற்று வந்த செட்டு எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு, அதை கொஞ்சம் பார்ப்போம். 3796 முந்தா நாள். நேற்று வந்தது 4909. ஓகேங்களா? இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் நான் எடுத்து காட்டுறேன், பாருங்கள். சரிங்களா? 3796 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா? 3796 இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல கரெக்டாக 4 டிஜிட் வந்திருக்கு. அடுத்த செட்டு எங்கேருந்து எடுக்கணும், இதுதான் மெயினான பாயிண்ட்டு. சரிங்களா? இதில் தான் மெயினான பாயிண்ட் இருக்குது. இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த செட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிறது தெளிவாக முயற்சி பண்ணி எடுங்க. சரிங்களா? என்னோடய கணிப்பில் தவறாமல் வரும் அப்படிங்கிறது உறுதியான டார்கெட்டு. இதில் எந்த அளவுக்கு நான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? என் கணிப்பில் இதுதான். உங்களுக்கு வடிகால் ட்ரை பண்ணி எடுத்துக்காங்க. போர்டில் எந்த அளவுக்கு செட் பண்ணி நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவான முறையில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நேற்று நான் கொடுத்தது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது என்னோடய வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். சரிங்களா? வந்துட்டே இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப்பில் நேற்று நான் கொடுத்த நம்பர்ஸு பார்த்திங்கன்னா என்ன நம்பர்ஸு, ஓகேங்களா? கரெக்டாக இந்த இடத்துல 0 போட்டிருந்தான் ஃபுல் வின்னிங். ஓகேங்களா? கலர் மாற்றி கொடுத்தாரு, அதே கலரில் இருக்குது. 0 போட்டிருந்தா ஃபுல் வின்னிங்ஸ் வந்திருக்குமா? எத்தனை செட்டு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 செட்டு. அந்த 5 செட்டில் இன்னும் இருக்கிற 0 சென்டரில் போட்டிருந்தால் ஓரளவுக்கு எனக்கு எஸ்சிபோவில் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அந்த ஒரு கணக்கு இப்படி போட்டுவிட்டான். ஆனால் எங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் கொடுக்கக்கூடியது ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்தால் ஒரே நேரில் தூக்கி போடுவேன். சரிங்களா? 900க்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. சி போர்டு 9 எடுத்துகிட்டேன், ஏ போர்டு 9 எடுத்துட்டேன். சென்ட்ரல் ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணி வாங்கணும். சரிங்களா? அதில் ஒருத்தர் கமெண்டில் நேற்று சொல்லியிருக்காரு, உங்களுக்கே தெரியுதில்ல, நீங்களே லட்சக்கணக்கில் போட்டு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான் எடுக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் கொடுக்குறேனே தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நான் அவங்க கொடுக்குற ஒரு 500 ரூபா பேமெண்ட்டு மட்டும்தான். மற்றபடி ஷேர் அமௌண்ட் கொடுக்குறது கொடுக்காது அது அவங்களோட விருப்பம். நான் எப்போவுமே கட்டாயப்படுத்தி கேட்குறதில்ல. என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் எடுக்கக்கூடியது ஒரு 1000 500 கண்டிப்பாக என்னோடய யூகத்துலேயும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணணும், விருப்பப்பட்டாதவங்க போயிட்டு வராங்க. அது எனக்கு பெரிய நட்டம் கிடையாது. ஏன்னா நம்மளால் எடுக்க தெரியுது, நம்மளால் ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்குது, அவங்களால எனக்கு ஒரு 500 பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தெரிவிச்சிட்ருக்கேனே தவிர
மற்றபடி எனக்கு இதில் வந்து பெரிய உடன்பாடு கிடையாது. நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்குங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. விருப்பம் இருந்தால் மட்டும் தானே வரேங்க. விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நஷ்டம் வந்து நிறைய இருக்குது அப்படின்றப்போ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. அதை பற்றி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.